கிமு 321ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் சரித்திரத்தையே மாற்றிய மௌரிய டைனஸ்டி சந்திரகுப்த மௌரியரால் நிறுவப்படுது. இந்த சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றி மாபெரும் மகத தேசத்தை கட்டமைச்சாரு. இந்தியாவை ஒன்றுபடுத்தி அதை நிர்வகிக்க முதலாக சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனை இந்தியாவில அறிமுகப்படுத்தியவர் சந்திரகுப்தர். அவருக்கு பிறகு அவரது மகனான பிந்துசாரர் மகதத்தின் 2வது மன்னனா ஆக்கப்பட்டார். பிந்துசாரரும் தந்தை சந்திரகுப்தர் விட்டு சென்ற தேசத்தை எந்தவித சேதமும் இல்லாமல் கண்ணில் இமை போல பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பல சிறு குறு நாடுகளை இணைத்து மகதத்தை இன்னும் மெருகேற்றிய பெருமை பிந்துசாரரே சாரும். பிந்துசாரரை அடுத்து அவரது மகனான அசோகர் தனது தனித்துவமான ஆட்சி முறையை கையாண்டு மகதத்தின் 3வது மன்னனாக ஆளத் தொடங்குறாரு. அசோகர் பொறுப்பேற்கும் போது இந்தியாவில் கலிங்கம், அதாவது தற்போதைய ஒடிசா மற்றும் தமிழ்நாடு, கேரளாவை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மகத நாட்டோட இணைந்திருந்தது. ஆனால் அசோகரோ மொத்த இந்தியாவையும் மௌரிய டைனஸ்டியின் கீழே கொண்டு வர நினைச்சாரு. அதோட மட்டுமில்லாம கலிங்கம் கடலோர நகரம் என்பதால வணிகம் மற்றும் ராணுவ தடவாளங்கள் நிறுவ உதவும் என நினைத்தாரு அசோகர். அதன்படி கிமு 261 கலிங்கத்தின் மீது பெரும்படையுடன் போர் தொடுத்து போனார் அசோகர். ஆனா கலிங்க நாட்டின் ஆர்மியும் மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்ததால இந்த போர் மிகவும் கடுமையானதா இருந்துச்சு. இருந்தாலும் அசோகரின் படைகளின் வலிமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம கலிங்கம் அசோகரின் கீழ் அடிபணிந்தது. யாருமே வெல்ல முடியாத கலிங்கத்தை வென்ற அசோகருக்கு இந்த போர் மகிழ்ச்சியை விட வலியையே அதிகம் தந்தது. ஏனென்றால் போர்க்களம் முழுவதும் இறந்த வீரர்களின் உடலை பார்த்த அசோகர் மிகவும் வருத்தப்படுறாரு. கலிங்க நாட்டு வீதிகளில் கணவனை இழந்த மனைவிகள் மற்றும் குழந்தைகளின் அழுகுரல் அசோகரின் மனதை பிழிந்தது. அதன் பிறகு கலிங்கத்தை விட்டு மகதத்தின் தலைநகர் பாடலிபுத்திரம் வந்த அசோகர் நிம்மதி இழந்து தவிக்கிறாரு. அப்போதான் புத்த மத துறவியான உபகுப்தரின் ஆலோசனைகளையும் போதனைகளையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு அசோகர். இதையடுத்து புத்த மதத்தை தழுவிய அசோகர் வயலன்ஸை விடுத்து நான் வயலன்ஸ் அப்படிங்கிற கொள்கையை கையில் எடுக்கிறாரு. நாட்டை விரிவுபடுத்துறதை விட அமைதியும் தர்மமுமே சிறந்தது அப்படின்னு நினைச்சாரு அசோகர். இதனால கொஞ்சம் கொஞ்சமாக தனது மிலிட்டரிக்கு செலவிடும் பணத்தை குறைத்து அதை மருத்துவமனைகள், சாலைகள், கிணறுகள் மற்றும் கல்விக்கூடங்கள் அமைப்பதில் செலவிடுறாரு. அந்த காலத்துல மிகவும் ஸ்ட்ராங்காக கருதப்பட்ட மகத நாட்டோட ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்குது. இதனால நாட்டுல புதிய நிறைய கிளர்ச்சிகள் உருவாக ஆரம்பிக்குது. அதோடு மட்டும் இல்லாம மிகப்பெரிய மகத பேரரசை ஆள்றதுக்கு மிகப்பெரிய அளவுல பணம் தேவைப்பட்டது. இந்த பணம் அனைத்துமே மக்களின் வரி பணம் மூலமே கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அசோகர் மக்களின் வரியை பாதி அளவுல குறைக்கிறாரு. இதனால நாட்டின் வருவாய் மிகப்பெரிய அளவுல குறைந்து பாதிப்படையுது. இந்த சூழ்நிலையில மகதத்தை 40 வருடங்கள் ஆண்ட அசோகர் கிமு 232 மரணம் அடைஞ்சிடறாரு. அவரோட இறப்புக்கு பின் அசோகரின் மகன்கள் மற்றும் பேரன்களால் மிகப்பெரிய மகத தேசத்தை கட்டுக்கோப்பாக ஆள முடியல. ஏன்னா ஆல்ரெடி மகத நாட்டோட ஆர்மி ரொம்ப வீக்காவும் நாட்டின் வருவாய் போதுமான அளவிலும் இல்லாம இருந்துச்சு. இதனால மெதுவா கலிங்கம், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகா போன்ற பகுதிகள் மகதத்தை விட்டு பிரிந்து தனி நாடுகளாக இயங்க தொடங்கியது. அசோகரை அடுத்து தசரத மௌரியா, சம்பிராந்தி மௌரியா, சாலிசுக்க மௌரியா, தேவவர்மன் மௌரியா, சததன்வன் மௌரியா அண்ட் பிரிகத்ரத மௌரியா அப்படிங்கிற 6 அரசர்கள் ஆண்டாங்க. இதுல மௌரிய டைனஸ்டியோட கடைசி மன்னனான பிரிகத்ரதா கிமு 187 மகதத்தை ஆள ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆள ஆரம்பிக்கும் போதே மகதத்தின் பெரும்பாலான பகுதிகள் உடைந்து ஒரு சிறு பகுதி மட்டுமே மிஞ்சிருந்தது. ஆனா அந்த சிறு நாட்டிலேயே அரசுக்கு எதிராக நிறைய ரிபெலியன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அசோகரின் புத்தமத கொள்கையின் காரணமாக பெரும்பாலான பிராமணர்களும் மற்றும் இந்துக்களோட செல்வாக்கு அங்கு மிகவும் குறைந்திருந்தது. இதன் காரணமா தான் பிராமணர்களும் இந்துக்களும் அரசுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில மௌரிய டைனஸ்டியின் கடைசி மன்னனான பிரிகத்ரதாவை அவரோட சேனாதிபதி புஷ்யமித்ரா அப்படிங்கிறவரு கொன்னுடுறாரு. அதோட மகதத்தோட அடுத்த அரசரா தன்னையே அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு. இதனால மௌரியா அப்படிங்கிற கோல்டன் சாப்டர் இந்திய வரலாற்றுல முடிவடைந்து சுங்கா அப்படிங்கிற புது டைனஸ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.